السلام عليكم ورحمة الله وبركاته. قلقموي من لانا من هدية مبتانا حافظنا حجاز ما قلقموي من لانا من هدية مبتانا حافظه حجاز ما قلقموي من لانا من هدية مبتانا حافظنا حجاز ما என்னும் இறைவேலும் சுமந்தீடும் உன்னெஞ்சம் நன்மைகள் இருந்தீடும் இருப்பிடமோ இறையோனின் குர்ஆனை சுமந்தீடும் ஹாஃபிகள் இல்லத்தின் இறையோனின் குர்ஆனை சுமந்தீடும் ஹாஃபிகள் மஹ்ஷரில் நாளினில் நிழல் பெறுமோ கிரீடமென்னும் உயர்வாடை அணிந்தீருமும் கால் தந்தை நடினருங்கும் அருமை நாளில் மாமனே கொற்றமுறை மன்னான மின்ஹதிய முத்தான ஹாஃபிதஹுல் ஹிஜாஸ் மாமனே உள்ளத்தின் வரை காட்டி இறையாரும் தூதனியாய் பூமியில் உதித்தாரே நபியோ இருளில் ஒளியாகும் இறையாரின் அற்புதமாய் என்றென்றும் அறியாத திரு குர்ஆன் உலகில் வந்த நபிமாரின் வாரிசுகளாவார்கள் குர்ஆன் சுமக்கும் ஹாஃபிமார்களே மாமனே قلقموي من لانا من هدية مبتانا حافظه الحجاز மாமனே நின்னஜதாய் மண்ணில் பூக்கும் இந்நாளில் சொந்தங்கள் ஒன்றாக சேர்ந்திடுமோ ஃபிர்தௌஸ் வானரின் ஹஸரத்துன் நலவான என்காரம் ஏந்திடும் இறைமுன்னே வானில் மின்னும் நிலவாக தடைகள் பல தாண்டி உலகில் செய்த குர்ஆன் சாதனை மாமனே قلقموي منان من هدية مبتانا حافظه حجاز மாமனே قلقموي منان முஸ்தபாவின் சொத்தான حافظه حجاز மாமனே இந்த மாணவன் அஷ்கரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அழகிய துணியில் அல் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين صدق الله العظيم. அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது ஜனாசா சம்பந்தமான நடைமுறை நிகழ்வு அடுத்து இடம்பெற இருக்கின்றது. மாணவி அஸ்மா குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எமது மாலிம் அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஏனைய மாலிமார்களுக்கும் எமது விழாவை பார்ப்பதற்காக வெளியிலிருந்து சமூகம் தந்துள்ள அனைவருக்கும் எமது பெற்றோர்களுக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் சுவனத்தின் காணிக்கையா முதல் சலாத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற சிந்தனை துளியோடு ஆரம்பம் செய்கிறேன். நாங்கள் இன்று உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவெனில் ஜனாசாவின் விபரம், அதாவது ஒருவர் மரணித்துவிட்டார், அவரை எவ்வாறு நாங்கள் செய்து அவர்களின் கடமைகளை முடிக்க வேண்டும் என்பதை. ஒருவர் மரணித்தவுடன் அவருக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் 4 உள்ளன. முதலாவது குளிப்பாட்டுதல், இரண்டாவது கஃன் செய்தல், மூன்றாவது தொழுவித்தல், நான்காவது அடக்கம் செய்தல். அதில் முதலாவது கடமையான குளிப்பாட்டுவதை தான் நான் உங்கள் முன்னால் செய்து காட்டப் போகின்றேன். முதலில் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன் அடி கழுவார்கள். அடி கழுவது கட்டாய கடமை அல்ல. ஜனாசாவின் கண், காது, மூக்கு, வாய் போன்ற துவாரங்களில் ஏதாவது ஒன்று வெளியாகி இருக்கும். அதனாலேயே அடி கழுவார்கள். மரணித்தவர் என்னை இவர்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத் செய்திருந்தார், அவரை குளிப்பாட்டுவது மிக நன்று. இல்லையெனில் ஒரு பெண் தர்த்தி பிரகாரம் உம்மா, உம்மம்மா, சாட்சி, மகள், சாட்சியின் சகோதரி, அதே தர்த்தி பிரகாரம் அவர்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் கணவன், கணவனும் இல்லாத பட்சத்தில் மஹ்ரமியத்தான ஆண்கள்,
ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன் ஜனாசாவை குளிப்பாட்டும் இடத்தில் சுற்றி வரை மறைக்க வேண்டும். ஜனாசா குளிப்பாட்டும் இடத்தில் ஜனாசா குளிப்பாட்ட தகுதியானவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். வேறு யாரும் சமூகம் அளிக்க கூடாது. ஏனென்றால் அவர்களின் குடும்பத்தார்கள் அதை விரும்ப மாட்டார்கள். இப்போது நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்ட போகின்றோம். ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன் ஜனாசாவின் கைகளில் உள்ள நகங்களில் உள்ள ஊத்தைகளை எடுத்துவிட வேண்டும். பின்பு ஜனாசாவின் சடைகள் பின்னியவாறு இருந்தால் அதை அவுத்துவிட்டு 3 சடைகளாக பின்ன வேண்டும். இப்போது ஜனாசாவை குளிப்பாட்டும் போது ஜனாசாவின் வயிற்றை 3 முறை அமர்த்தி பிடிக்க வேண்டும். ஏனென்றால் சக்கராத் வேதனையில் ஜனாசாவிற்கு நெஜீசால் வந்து இடையில் நின்றிருக்கும். அதனாலேயே அவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு மெதுவாக ஜனாசாவின் வயிற்றை ஊன்றி பிடிக்க வேண்டும். 1 2 3. இப்போது ஜனாசாவிற்குரிய நெஜீஸ்கள் வெளியில் வந்திருக்கும். இப்போது நாங்கள் ஜனாசாவில் உள்ள நெஜீஸ்களை பார்க்காதவாறும் ஜனாசாவின் அவுரத்தை பார்க்காதவாறும் இவ்வாறு நெஜீஸ்களை வெளியேற்றிவிட வேண்டும். பின்பு ஜனாசாவை இப்போது நீரை ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். ஜனாசாவிற்கு நீரை ஊற்றும் போது நாங்கள் ஒற்றைப்படையாக ஊற்ற வேண்டும். 1 3 5 என்றவாறே ஊற்ற வேண்டும். முதலாவது வலது பாகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பின்பு இடது பாகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு வலது பாகத்திலிருந்து ஜனாசாவை குளிப்பாட்டிவிட்டு ஜனாசாவை வலதுபுறமாக மெதுவாக இவ்வாறு உலு சாய்த்து நீரை ஊற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு இவ்வாறாக இடதுபுறமாக உலு சாய்த்து ஜனாசாவின் மேல் நீரை ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். இப்போது ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தயார் செய்து வைத்திருந்த மசங்காய் நீர், அதாவது இலந்தை இலையை கொண்டு தயார் செய்த நீரையும் சவர்க்கார கரைசலையும் ஜனாசாவின் மேல் இவ்வாறு ஊற்ற வேண்டும். இவ்வாறு ஊற்றி மெதுவாக தேய்க்க வேண்டும். தேய்க்கும் நேரத்தில் ஜனாசாவிற்கு நோகாதவாறு தேய்க்க வேண்டும். இப்போது சவர்க்கார கரைசலையும் ஜனாசாவின் மீது ஊற்றி மெதுவாக தேய்க்க வேண்டும். இவ்வாறு தேய்த்த பின்பு நல்ல நீரினால் ஜனாசாவிற்கு நீரை ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு சுத்தம் செய்த பின்பு ஜனாசாவிற்கு உலு செய்ய வேண்டும். இப்போது ஜனாசாவிற்கு இவ்வாறு 3 முறை இரு கைகளையும் கழுவிக்கொள்ள வேண்டும். பின்பு மூக்கையும் வாய் துவாரங்களையும் இவ்வாறு மெதுவாக கழுவிக்கொள்ள வேண்டும். இப்போது ஜனாசாவின் முகத்தை 3 முறை இவ்வாறு முழுமையாக கழுவ வேண்டும். கழுவிய பின்பு இரு கைகளையும் முழங்காய் உட்பட மெதுவாக 3 முறை கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவிய பின்பு தலையின் சில பகுதிகளை மசஜ் செய்ய வேண்டும். காது இரு சோனைகளையும் மெதுவாக மசஜ் செய்ய வேண்டும். இப்போது இரு கால்களையும் கழுவ வேண்டும். கால்களை கழுவும் நேரத்தில் விரல்களுக்கிடையில் கோரி கழுவ வேண்டும். இவ்வாறு கழுவிய பின்பு ஜனாசாவை துடைக்க வேண்டும். நாங்கள் ஜனாசாவை துடைக்கும் நேரத்தில் எமது கைகள் ஜனாசாவின் அவுரத்தில் படாதவாறு துடைக்க வேண்டும். ஏனென்றால் எமது கைகள் ஜனாசாவின் அவுரத்தில் பட்டுவிட்டால் ஜனாசாவின் உலு முறிந்துவிடும். மறுபடியும் எங்களுக்கு ஜனாசாவிற்கு உலு செய்வது மிகவும் சிரமமாகிவிடும். இப்போது துடைத்துவிட்டு ஜனாசாவின் துவாரங்களில் கற்பூரம் கலந்த பஞ்சை வைக்க வேண்டும். அதாவது மூக்கு துவாரம், கைக்கு கீழ் பகுதி போன்ற துவாரங்களில் கற்பூரம் கலந்த பஞ்சை வைக்க வேண்டும். எமது குடும்பத்திலும் இவ்வாறு யாராவது மரணித்து விட்டால் நாங்களும் குளிப்பாட்டுவதற்கு தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த கடமையை கூறுவதற்காக எனது அடுத்த சகோதரி வருவாள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 உள்ளன. முதலாவது குளிப்பாட்டல், 2வது கஃன் செய்தல், 3வது தொழுவித்தல், 4வது அடக்கம் செய்தல். நான் இப்பொழுது உங்கள் முன்னால் கஃன் செய்வது எவ்வாறு என்று கூறி செய்து காட்டப் போகின்றேன். கஃன் செய்வதற்கு முன் ஜனாசாவை நூலொன்று எடுத்து அளந்து கொள்ள வேண்டும். ஜனாசாவை அளக்கும் நேரத்தில் தலைப்பக்கத்தில் 1 அடி கூடுதலாகவும் கால் பக்கத்தில் 1 அடி கூடுதலாகவும் அளந்து கொள்ள வேண்டும். பின்பு ஜனாசாவுக்கு ஏற்றமான துணி கழுவப்பட்ட வெண்ணிறை துணியாகும். ஜனாசாவில் ஆக குறைந்தது 3 சுற்றுக்களாகும். அம்3 சுற்றுக்களில் முழு உடம்பும் மறைந்திருக்க வேண்டும். ஜனாசாவில் ஆக கூடியது ஜுப்பாய், சாரம், தலப்பாய், 2 கைகள், நெஞ்சில் வைப்பதற்கு மாராப்பு, மர்மஸ்தானத்தில் வைப்பதற்கு 7 புடவைகளை வைத்து தைத்த 1 புடவை. இப்பொழுது இவை அனைத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஜனாசாவில் ஆக குறைந்த 3 சுற்றுக்களையும் செய்து காட்டப் போகின்றோம்.
கஃனில் ஆக குறைந்தது இதுதான் 3 சுற்றுக்களாகும். இம்மூன்று சுற்றுக்களில் முழு உடம்பும் மறைந்திருக்க வேண்டும். ஒன்று, 2, 3. இதுதான் ஜனாசாவின் சாரம். ஜனாசாவின் ஜுப்பாவை வெட்டும் போது முன்பக்கத்தில் கட்டையாகவும் பின்பக்கத்தில் நீட்டமாகவும் வெட்ட வேண்டும். இதுதான் ஜனாசாவின் 2 கைகளும். ஜனாசாவின் நெஞ்சில் வைப்பதற்கு மாறாப்பு. இது பெண் ஜனாசாவிற்கு மாத்திரம் வைக்கப்படும். மர்மஸ்தானத்தில் வைப்பதற்கு 7 புடவைகளை வைத்து தைத்த ஒரு புடவை. இதுதான் தலப்பாய். பெண் ஜனாசாவிற்கு முகத்தை மூடுவதற்கு இவ்வாறு ஒரு புடவையை வைத்து தைக்க வேண்டும். இவ்வாறு ஜனாசாவை மெதுவாக வைக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜனாசாவிற்கு கஃன் செய்து முடித்து விட்டோம். இவ்வாறு எமது குடும்பத்திலும் யாராவது மரணித்து விட்டால் நாங்களே முன்வந்து செய்வதற்கு தயாராகுவோமா? அடுத்த கடமையை கூறுவதற்கு என்னுடைய அடுத்த சகோதரி வருவாள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மார்க்கத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 உள்ளது. முதலாவது குளிப்பாட்டல், இரண்டாவது கஃன் செய்தல், மூன்றாவது தொழுவித்தல், நான்காவது அடக்கம் செய்தல். அதில் மூன்றாவது கடமையாக தொழுவித்தல். அதை நான் உங்கள் முன்னால் கூறப் போகிறேன்.
ஜனாசா தொழுகை ஃபர்லு கிஃபாயா ஆகும். ஜனாசா தொழுகையில் ருக்கு சுஜூத் கிடையாது. ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலையின் நேராக இருந்து தொழுவிக்க வேண்டும். பெண் ஜனாசாவாக இருந்தால் இடுப்பிற்கு நேராக இருந்து தொழுவிக்க வேண்டும். தக்பீர் கட்டுவதற்கு முன்னே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டும் போது காது சோனை வரை உயர்த்த வேண்டும். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீரில் நபி மீது ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். மூன்றாவது தக்பீரில் ஜனாஸா ஒரு ஆண் ஜனாஸாவாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லஹு என்று ஓத வேண்டும். ஒரு பெண் ஜனாஸாவாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லஹா வர்ஹம்ஹா வ ஆஃபிஹா வ அஃபன்ஹா வ அக்ரிம் நுஸ்லஹா வ வஸில் மத்ஹலஹா வ ஆசில்ஹா பில் மாஇ வஸ்தஜ்பர் வ நக்கிஹா மினல் ஹதாயா கமா நக்க ஸௌபல் அபில் மின தனஸ் வ அப்தில் ஹதாரன் ஹைர மின் தாரிஹா வ அஹ்லன் ஹைர மின் அஹ்லிஹா வ ஸௌஜன் ஹைர மின் ஸௌஜிஹா வ இதஹா பன்னா நான்காவது தக்பீரில் அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹா வ லா தஃப்தின்னா பஅதஹா வஃபிர் லனா வலஹா என்ற துஆவுடன் பூர்த்தியாக சலாம் கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதேபோல் எமது குடும்பத்திலும் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்கும் பெரிய தொழுவிற்கு தயாராகுவோமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த கடமையை கூறுவதற்கு என்னுடைய அடுத்த சகோதரி வருவாள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் மார்க்கத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 உள்ளது. முதலாவது குளிப்பாட்டல், இரண்டாவது கஃன் செய்தல், மூன்றாவது தொழுவித்தல், நான்காவது அடக்கம் செய்தல். நான் இப்போது உங்கள் முன்னால் அடக்கம் செய்வதை பற்றி கூறப் போகின்றேன். முதலாவது கப்ரிஸ்தானத்தில் நுழையும் பொழுது ஓதும் துஆ, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லதியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுமுல் லாஹிகூன். முஸ்லிமான முஃமினான கபர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்கள் எங்களை முந்திவிட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுடன் வந்து சேருவோம் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 6 அடி கப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும். புடவை ஒன்றையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். 2 பேர் சேர்ந்து கப்ருல் ஜனாசாவை மெதுவாக வைக்க வேண்டும். கப்ருல் ஜனாசாவை வைக்கும் பொழுது ஓதும் துஆ, பிஸ்மில்லாஹி மில்லதி யா ரசூலுல்லாஹ் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஜனாசாவின் கன்னத்தில் ஒரு மண்குழியொன்றை வைத்து ஜனாசாவின் முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்பிவிட வேண்டும். ஜனாசாவின் முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்புவது கட்டாய கடமையாகும். அதற்கு பிறகு பலகையை போட்டு அதற்கு மேல் பாயை போட்டு அதற்கு மேல் மண்ணை போட வேண்டும். மண்ணை போடும் பொழுது ஓதும் துஆ, மின்ஹா ஹலக்னாக்கும் உங்களை இந்த மண்ணிலே படைத்தோம், வஃபீஹா நுஈதுக்கும் மீண்டும் இந்த மண்ணிற்கு மீட்டெடுப்போம், வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா மீண்டும் இந்த மண்ணிலே உங்களை எழுப்பாட்டுவோம் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இதேபோல் எங்கள் மார்க்கத்தில் யாராவது மரணித்து விட்டால் நாங்களும் அடக்கம் செய்வதற்கு தயாராகுவோமா?